in a dice, if 1 is opposite to 4 and 2 is opposite to 5, then ஸோ டைஸ் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று வந்து 4க்கு ஆப்போசிட்டாக, ஸோ ஒன்று வந்து 4க்கு ஆப்போசிட், அண்ட் தென் 2க்கு வந்து 5 ஆப்போசிட்டாக, ஸோ 2க்கு 5 ஆப்போசிட். அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 இருக்கு, 3ன்ற நம்பர் இல்லை, 4 5 இருக்கு, 6 அப்படின்ற நம்பர் இல்லை. அப்போ ரிமைனிங் அந்த 3 and 6 பார்த்தீங்கன்னா எதிர்பக்கமாக இருக்கும். சரிங்களா? அப்போ 1க்கு எதிர்பக்கம் 4, 2க்கு எதிர்பக்கம் 5னா அப்போ மிச்சம் ரிமைனிங் நம்பர் என்ன இருக்கும்? 1 2 3 இருக்கு, அண்ட் தென் 4 5 6 இருக்கு. அப்போ இவங்க 2 பேரும் தான் பார்த்தீங்கன்னா எதிர்பக்கமா இருப்பாங்க. இது வந்து நமக்கு கொஸ்டின்ல இருந்து நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம். இது நம்ம ஒரு டைஸ் மாதிரியும் போட்டுக்கலாம். ஸோ 1 2 3 இது நீங்க போட்டுட்டு 1க்கு வந்து 4 ஆப்போசிட் வர மாதிரி எழுதணும். ஸோ 1ஓட ஆப்போசிட் இந்த சைடு, ஸோ இந்த சைடு 4 வர மாதிரி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 2க்கு ஆப்போசிட் 5, ஸோ 2ஓட ஆப்போசிட் சைடு இதுதான். ஸோ இந்த இடத்துல 5 போட்டுக்கோங்க. ஸோ 3க்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து 6 போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி வந்து நம்ம டைஸும் வரைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, 3 is adjacent to 4 and 6. ஸோ adjacent அப்படின்னா பக்கத்துல அர்த்தம். ஸோ தமிழ்ல பாத்தீங்கன்னா அருகேன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ல பொறுத்த வரைக்குமே நமக்கு 3க்கு ஆப்போசிட் அப்படின்றது 6 வந்திருக்கு இல்லைங்களா? அப்போ 3க்கு adjacent அப்படின்னா அடுத்துள்ள பக்கம். ஸோ 3க்கு அடுத்துள்ள பக்கமா வந்து 6 இருக்காது, ஏன்னா 3க்கு 6ன்றது எதிர்பக்கமா இருக்கு, அப்ப அடுத்துள்ள பக்கமா இருக்காது, அப்ப இந்த ஆப்ஷன் வராது. செகண்ட் ஆப்ஷன்லயும் பாருங்க, 3 is adjacent to 5 and 6. ஸோ 3 வந்து அடுத்துள்ள பக்கமா, எதுக்கு? 5க்கும் 6க்கும் கண்டிப்பா வராது, ஏன்னா 3 வந்து 6க்கு எதிர்பக்கமா இருக்கு. ஸோ அப்ப 3 வந்து 6க்கு எதிர்பக்கமா இருக்கு, எங்க ஆப்ஷன்ல அடுத்துள்ள பக்கம்னு கொடுத்துருக்காங்க, அப்ப இந்த பியும் வராது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி பாருங்க, 1 is adjacent to 4 and 6. ஸோ 1 பாத்தீங்கன்னா 4க்கு எதிர்பக்கமா இருக்கு. 4க்கு எதிர்பக்கமா இருக்கும் போது 1 வந்து அதாவது 1 வந்து 4க்கு வந்து 1 வந்து 1ஓட எதிர்பக்கம் வந்து 4, அப்போ 1ஓட அடுத்துள்ள பக்கம் வந்து 4ஆ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் டியும் வராது. ஸோ ஆப்ஷன் சி பாருங்க, 2ஓட அடுத்துள்ள பக்கம் வந்து 3 6. ஸோ 2 நம்ம இங்க போட்டிருக்கோமா, இங்க 2 இருக்கு. ஸோ 2ஓட அடுத்துள்ள பக்கம் 3. ஸோ 2க்கு பக்கத்துல 3 இருக்கு, 2க்கு பக்கத்துல 6 இருக்கு. ஸோ அப்ப 2ஓட அடுத்துள்ள பக்கம் 3 மற்றும் 6. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட். சரிங்களா? ஸோ வந்து கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1ஓட ஆப்போசிட் 4, 2ஓட ஆப்போசிட் 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ரிமைனிங் நம்பர் 3 6ன்னு இருக்கு. ஸோ அந்த 3 6ம் ஆப்போசிட்டா இருக்கும், நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இதை வச்சு நம்ம ஒரு டைஸ் வரைஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஆப்ஷன்ல ஒன்னொன்னா நம்ம வந்து பாக்குறோம். ஸோ 3க்கு அடுத்துள்ள பக்கம் 6 வராது, ஏன்னா இது எதிர்பக்கம். ஸோ 3க்கு அடுத்துள்ள பக்கம் 6 வராது, ஏன்னா எதிர்பக்கம். அதே மாதிரி 1க்கு அடுத்துள்ள பக்கம் 4ன்னு கொடுத்துருக்காங்க, இல்ல 1க்கு அடுத்துள்ள பக்கம் 1ஓட எதிர்பக்கம் தான் 4. ஸோ அடுத்துள்ள பக்கம் 4ன்னு வராது. அண்ட் தென் ஆப்ஷன் சி தான் நமக்கு ரைட் ஆன்சர். ஸோ 2ஓட அடுத்துள்ள பக்கம் 3 6. சரிங்களா? அவ்வளவுதான்.